வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். ஏற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நம்முடைய குடும்பங்களிலே கண்டு உணர்ந்து சான்று பகர வேண்டும் என்பதனை இந்த நாளின் வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவருடைய அன்பை அருளை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இந்த பலியில் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய தேவைகள் எல்லாருடைய வேண்டுதல்களையும் இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி தந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க
அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய்ப் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பேன், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படு
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகில் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரியம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைதிரு வசனங்கள் 2 தொடங்கி 7, மேலும் 12 தொடங்கி 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர்களுக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உறவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிழுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருக்கு அஞ்சி
அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவே. இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போலிருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்ப. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள்.
அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. அவர்கள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்க்கலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அதே வேளையில் நம்முடைய பங்கிலே மாசில்லா குழந்தைகளையும் நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்து
ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகங்கள் அத்தனையும் ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதனை, ஒரு குடும்பத்தில் தந்தை, தாய், பிள்ளைகள் இவர்களுக்குரிய கடமைகள் என்ன என்பதனை வாசகங்கள் மிக தெளிவாக நமக்கு விளக்கிவிட்டன. புதிதாய் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவ்வளவு தெளிவாக நீங்கள் கவனித்திருந்தால் மிக அற்புதமான ஒரு பகுதியாக நீங்கள் அதை கவனித்திருக்க முடியும். ஆனாலும் இந்த நாளில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த செய்தியை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். என் அன்பார்ந்தவர்களே, நாம் வாழுகிற இந்த மனித சமூகத்தினுடைய தொடர் பயணத்திற்கு குடும்பம் என்பது அவசியமான அடிப்படையான அமைப்பாக இருக்கிறது. இந்த சமூகம் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் இல்லாமல் செல்ல முடியாது. திருச்சபையாக தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் என்கிற குட்டி திருச்சபை இருந்தால்தான் திருச்சபையாக தொடர்ந்து நீடிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்டடத்தை பார்க்கிறோம், அது அழகாக இருக்கிறது. அதனுடைய உயரத்தை பார்க்கிறோம், பிரமிப்பாக இருக்கிறது. அது கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்கட்டமைப்பையும் பார்க்கிற போது இப்படியெல்லாம் கூட செய்திட முடியுமா என்று நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார். ஆனால் இவ்வளவு அழகும், இவ்வளவு சிறப்பும், இவ்வளவு நேர்த்தியும் ஒரு கட்டிடத்திற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் வலிமையானதாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதுபோலவே ஒரு மரம் அழகான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, சுவையான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் அது பயனளித்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆண்டும் அது விடுவதில்லை, மீண்டும் மீண்டும் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வேர்கள் இந்த பூமியில் வலிமையானதாக இருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், நிறைவாக இருக்கிறார், பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போயிருக்கிறார்கள், நல்ல உயர்வான இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய ஆணி வேராக, அடித்தளமாக என்ன இருக்க வேண்டும் என்பதனை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்றே ஒன்றுதான், அன்பையே நீங்கள் கொண்டிருங்கள் என்பதுதான் தூய பவுல் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம். கொலோசியருக்கு எழுதப்பட்ட 2வது வாசகத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே தூய பவுல் நமக்கு சொல்கிறார், அனைத்துக்கும் மேலாக நீங்கள் அன்பையே கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். அன்புதான் அடித்தளம். ஒரு கட்டிடத்தினுடைய அடித்தளம் தான் அதனுடைய அழகை தீர்மானிக்கிறது, அதனுடைய வலிமையை தீர்மானிக்கிறது. ஒரு மரத்தினுடைய அடித்தளம் தான் அதனுடைய கனிகளை தீர்மானிக்கிறது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய உயர்வுக்கு, ஒரு பிள்ளையினுடைய வாழ்வுக்கு, வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய அன்புதான். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு மிக அழகாக எடுத்து கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என்று சொல்கிறார். தூய பவுல் மிக அற்புதமாக இந்த பகுதியை சொல்லுகிற போது ஒருவருக்கொருவர் பொறுத்து கொள்ளுங்கள், மன்னியுங்கள், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அன்பையே கொண்டிருங்கள். நீங்கள் அன்பை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த அன்பு மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து விடுகிறது என்பதுதான் தூய பவுல் வழியாக நமக்கு சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குடும்பம் என்று சொன்னால் ஒரு தாய், தந்தை, பிள்ளைகளை உள்ளடக்கியது மட்டும்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவார்த்தையும் நமக்கு இந்த திருவிழாவும் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு, மரி, சூசை என்கிற இந்த திருக்குடும்பத்தில் அவர்கள் 3 பேர் மட்டும் ஆளவில்லை, மாறாக இறைவன் மையமாக இருந்தார். இறைவன் தான் அந்த இல்லத்தை கட்டி எழுப்பினார். திருப்பாடல்கள் 127:1 என வாசிக்க கேட்கிறோம், ஆண்டவரே வீட்டை கட்டாவிடில் மனிதர்கள் உழைப்பு வீண்.
ஆண்டவர் தான் வீட்டை கட்டி எழுப்புகிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள், சூசையப்பர், இயேசு என்கிற இந்த திரு குடும்பத்தில் இறைவனுடைய சித்தம்தான் அதிகமாக செயல்பட்டது. இறைவனுடைய விருப்பமே அதற்கு முதன்மையானதாக இருந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஏழ்மை இருந்ததா? இருந்தது. புரியாத சூழ்நிலைகள் இருந்ததா? இருந்தது. இடம்பெயர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததா? இருந்தது. துன்பங்கள் அவர்களை தொடர்ந்து கொண்டே வந்ததா? வந்தது. ஆனாலும் கூட அந்த குடும்பத்தில் அவர்கள் இறைவனுடைய சித்தத்திற்குத்தான் பணிந்தார்கள். அப்படி என்று சொன்னால், நாம் கொண்டாடுகிற இந்த திருக்குடும்ப திருவிழா நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினுடைய மையமாக ஆண்டவரை மையப்படுத்தியே பயணிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. முதலிலே திருக்குடும்பத்தில் அன்பு ஆணிவேராக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், இறைவனுடைய சித்தம் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது எதனால் பின்னப்பட்டிருக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, உறவு என்கிற சங்கிலியால் பின்னப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய இந்த செயின், இந்த சங்கிலி அறுந்து போனால் அதை பயன்படுத்த முடியாது. அதை மீண்டும் ஒட்ட வைப்பதற்கு நாம் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். மீண்டும் அறுந்து போனால் அதை புதிதாக்குவதற்கு முயற்சி செய்கிறோம். அதுபோலதான் குடும்பத்தினுடைய ஒரு நீட்சி என்பது, தொடர் பயணம் என்பது உறவுகளால் பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உறவில் ஒரு சங்கிலி அறுந்து போனால், ஒரு கண்ணி அறுந்து போனால் அந்த சங்கிலியே பயன்படாது என்பது போல ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வினுடைய பயணத்தில் அவை எல்லாம் இணைத்துத்தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே குடும்பத்தில் தந்தை வேறு, தாய் வேறு, பிள்ளைகள் வேறு, உறவுகள் வேறு என்று யாராவது இருப்போம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய நீட்சி என்பது, பயணம் என்பது தனக்குள் சுருங்கிக் கொள்ளுகிற ஒரு குடும்பமாகத்தான் இருக்க முடியும். ஆகவேதான் இந்த திருவிழா நம்மை உறவால் இணைத்து வாழ்வதற்கான அழைப்பை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த குடும்பத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தந்தை என்பவர் யார்? ஒரு தாய் என்பவர் யார்? பிள்ளைகள் என்பவர்கள் யார்? ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் இணைந்துதான் இந்த குடும்பம் பயணிக்க வேண்டும். எல்லாரும் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்தால்தான் அந்த குடும்பம் பயணித்து கொண்டு போக முடியும். இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, ஒரு தந்தை அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதனை புனித சூசையப்பர் அல்லது யோசேப்பு நமக்கு மிக ஆழமான வாழ்க்கையினுடைய செய்திகளை தருகிறார். என் அன்பார்ந்தவர்களே, நான் சேர்ந்தமரம் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கிற போது மலைக்கோவிலில், மாதா கோவிலில் வேலை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது நான் மலைக்கு மேலே ஏறுகிற போதெல்லாம் பணியாளர்களுக்கு டீ, டிஃபன் இவையெல்லாம் வாங்கி கொண்டு போவேன். அப்படி போகிற போது அங்கே பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து, ஒரு 20 பேர் சேர்ந்து உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருப்போம். அப்போ எல்லாருக்கும் வடை மற்ற பொருட்களை எல்லாம் டிஃபன் கொடுக்கறது உண்டு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு தந்தை மட்டும் விறுவிறுன்னு சாப்பிட்டு முடித்து விட்டார். அவர் சாப்பிட்டு முடித்து விட்டாரா, என்ன செய்தார் என்று தெரியவில்லை. கூடியிருக்கக்கூடிய எல்லாரும் பேசி கொண்டிருக்கிற போது அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, உங்களுக்கு கொடுத்த அந்த தின்பண்டத்தை எங்கே என்று கேட்டால், சாப்பிட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டேனா? அதுக்குள்ளையா? எல்லாரும் இப்போ தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு என்று கேட்டால் எல்லாரும் சொன்னார்கள், இல்லை ஃபாதர், அவன் எப்போதுமே கொஞ்சம் மடியில் எடுத்து வச்சுக்கிடுவான். எதுக்கு எடுத்து வச்சுக்கிடுவார்? நான் கேட்டேன், உங்களுக்கு இன்னும் வேணா வாங்கித்தாரேன். இல்லை ஃபாதர், எனக்கு வேண்டாம். அப்போ இதை எங்கே கொண்டு போகிறீங்க? இல்லை, வீட்டுக்கு போனால் என் மகன் போன உடனே பண்ணம் கேட்பான், அதை இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு பக்கம் கண்ணீரே வந்து விட்டது அவர் அப்படி சொன்ன உடனே. நான் கேட்டேன், ஐயா, இது நீங்கள் சாப்பிடுங்கள், போகும்போது வாங்கி கொடுத்து விடலாம். இல்லை ஃபாதர், நான் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறேன்? இனிமே நான் வளர போகிறேன்னா தேய போகிறேன்னா என் பிள்ளை கொண்டு போகிறேன் என்று அந்த தந்தை சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தை என்பவர் எப்படிப்பட்டவர்? தன் உழைப்பில், தன் வருமானத்தில், தன்னுடைய தேவையில் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடுகிறார். தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக தியாகம் செய்கிறவர் தான் ஒரு தந்தை. புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கவலைகள், வருத்தங்கள், தனக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்.
தன்னுடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்தார் என்று பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, விவிலியம் அவரை குறித்து சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 19 வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம், புனித சூசையப்பர் நீதிமான். அவர் நீதிமான். தன்னுடைய மனைவியை குறித்து தனக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கடவுளுடைய உதவியை நாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆவியால் அவர் வழிநடத்தப்பட்டார். ஒரு தந்தை என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குடும்பத்தில் ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? ஒரு தந்தை யாரால் வழிநடத்தப்படுகிறார்? எது அவரை இயக்குகிறது? எது அவருடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது? என் அன்பு பிள்ளைகளே, இந்த சூசையப்பருடைய வாழ்வு நமக்கு சொல்கிறது, அவர் எப்போதுமே ஆண்டவருடைய விருப்பத்திற்கு தன்னை கையளித்து கொண்டே இருந்தார். கடவுளுடைய திட்டத்தை அவர் தேர்ந்து தெளிந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் விவிலியத்திலே பார்க்கக்கூடிய செய்திகள் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 14 வசனத்திலே தந்தையர் தன் பிள்ளைகளுக்காக சேமிக்கிறார்கள். உண்மையான தந்தை உழைக்கிறார், சேமிக்கிறார், திட்டமிடுகிறார். அன்பை வார்த்தைகளால் அல்ல, தன் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டுகிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார் என்பது இந்த நாளிலே புனித சூசையப்பருடைய வாழ்வு நமக்கு சொல்கிற ஒரு செய்தி. இரண்டாவது, ஒரு தாய் அன்னை மரியாளை போல் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு நமக்கு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் என்ன செய்கிறார்? ஒரு குடும்பத்தை இணைக்கிற பணியை செய்கிறார். அன்னை மரியாள் இந்த குடும்பத்தை எப்போதும் இணைத்து கொண்டே இருந்தார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே 5 பிள்ளைகள். தந்தை இறந்து போனார், ஆனால் தாய் மட்டும் இருக்கிறார். அந்த தாய் தன்னுடைய இளைய மகனுடைய வீட்டில் இருக்கிறார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து ஆங்காங்கே இருக்கிறார்கள். ஆனால் இளைய மகன் ஏதாவது ஒரு விசேஷம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த அம்மா சொல்லுவாங்க, அண்ணனை கூப்பிடு, அக்காவை கூப்பிடு. ஏமா அவங்களாம் அங்கே இருக்காங்க, இங்கே இருக்கிறாங்க, இப்போல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது, அவங்க வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்பாங்க இந்த அம்மா. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இணைத்தே பார்த்தார். எப்போதும் இணைத்து கொண்டே இருந்தார். இந்த அம்மா இறந்து போச்சு. ஆனால் பிள்ளைங்க இன்னைக்கு கூட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஃபாதர் நாங்கள் அங்கங்கே இருக்கிறோம், ஆனால் எங்கள் அம்மா ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் சேர்ந்து வராமல் நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்கள் அம்மாவுடைய ஆன்மாவே சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை இணைக்கிறவராக இருந்தார். நீங்கள் பாருங்கள், அன்னை மரியாள் சூசேப்பரையும் இயேசுவையும் இணைக்கிற ஒரு பணியை செய்தார். இயேசு 12 வயதிலே காணாமல் போனார். இருவருமே தேடிக்கொண்டு போகிறார்கள். அங்கே ஒருத்தரை குறை சொல்லவில்லை. நீ ஏன் இப்படி போன அப்படின்னு கேட்கல, நீ ஏன் பிள்ளையை விட்டுட்ட அப்படின்னு கேட்கல. ஆனால் மரியாள் சொல்லுகிறார், நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே, மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்கிறார். அதுதான் ஒரு தாய் இணைக்கிற பண்புடையவர். தன்னுடைய பிள்ளையையும் கணவரையும் எப்போதும் இணைக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை மரியாள் செய்தாள் என்று நாம் பார்க்கிற போது, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் அன்னை மரியாளைப் போல குடும்பத்தை அப்படியே இணைக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை செய்ய வேண்டியிருக்கிறார். இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 14 அதிகாரம் 1 வசனம் நமக்கு சொல்கிறது, ஞானமுள்ள தாய், ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைய 2வது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தில் பணிந்து வாழ்ந்து ஆண்டவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறார். அன்பாதவர்களே, பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அதற்கு தான் இன்றைக்கு முதல் வாசகமும் 2வது வாசகம் நிறைய செய்தி சொல்கிறார். பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் இறைமகன்தான், ஆனாலும் கூட தன் தாய் தந்தைக்கு அவர் பணிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது வசனத்திலே நாசரேத்திற்கு போய் அவர் தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிந்திருந்தார். ஆகவே என்ன நடக்கிறது? தன் பெற்றோருக்கு பணிந்திருந்ததால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வசனம் சொல்கிறது, அவர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டே இருந்தார்.
கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை விட அறிவார்ந்தவர்களாக மாறிவிட முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் பிள்ளைகள் பெற்றோரை விடையும் பல மடங்கு சம்பாதித்து விட முடியும். தங்களுடைய பெற்றோர் வாழ்நாளில் சம்பாதித்ததை இந்த பிள்ளைகள் 2 ஆண்டுகளில் சம்பாதித்து விட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? தன் தாய் தந்தையை மதித்து அன்போடு வாழ்ந்தால் அவர்களுக்கு உண்டாகிற நன்மைகள் ஏராளம் என்று இறைவாக்கு நமக்கு சொல்கிறார். இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மிக அற்புதமான ஒரு பகுதி. சீராக்கின் ஞான நூல்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தந்தையரையும் தாயையும் யார் மதிக்கிறாரோ அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கான கழுவாய் தேடிக்கொள்வார்கள். ஒருவேளை அந்த பிள்ளை பாவம் செய்திருந்தால் பெற்றோரை மதித்த காரணத்திற்காகவே அவர்கள் மன்னிக்கப்படுவார்களாம். அதே போல நீங்கள் பாருங்கள், அந்த பிள்ளைகள் தன் தாயை மதிப்பார்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்நாளில் செல்வம் திரட்டி வைத்திருப்பார்களாம். அதுபோலவே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட பிள்ளைகள், பெற்றோரை மதிக்கக்கூடிய பிள்ளைகள் ஜெபித்தால், மன்றாடினால் அந்த மன்றாட்டு கேட்கப்படும். என் அன்பார்ந்தவர்களே, ஏராளமான இறைவாக்கு பகுதிகள் நம்முடைய குடும்ப வாழ்க்கை குறித்து சிந்திக்க ஆழமான செய்தியை தருகிறது. நாம் நினைத்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் நம்ம குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் ஒரு தந்தைக்குரிய பணியை செய்து கொண்டிருக்கிறேனா? நான் ஒரு தாய்க்குரிய கடமையில் இருக்கிறேனா? நான் ஒரு பிள்ளை, மகன், மகள் என்கிற நிலையில் என் கடமையை சரியாக செய்கிறேனா? அப்படி வாழ்ந்தால் கொண்டாடுகிற இந்த திருவிழா எனக்கு அர்த்தம் தருகிறது. அப்படி வாழ்ந்தால் என் குடும்பம் செழிப்புற்று ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை இறைவாக்கு சொல்கிறது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த வேளையில் நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். வழிநடத்தும் ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் மக்களோடு இணைந்து ஒரே குடும்பமாக உமது இறை ஆட்சியின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்கள் சிந்தனை, சொல், செயல்களில் தன்னலம் விடுத்து தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நேர்மையாக செயல்படவும், மக்களுக்கு நன்மையான காரியங்களை ஏறெடுக்கவும், உலக நாடுகளில் அமைதி நிலவவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் நாயகரே இறைவா, எங்கள் குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே அன்பு மலரவும், பெற்றோர் குழந்தைகள் இடையே மதிப்பும் மாண்பும் கொண்டவர்களாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அண்ணலே இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு தேவையான ஞானமும் அறிவும் தந்து பெற்றோர்களுக்கு பணிந்து நடப்பவர்களாகவும் சமுதாய நலனில் அக்கறை உள்ளவர்களாக வாழ்ந்திட அருள்பொழிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக
ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நிறைய கனவுகள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து நாம் வைத்திருக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்வு இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். வாய் திறந்து செபிக்கிற பிள்ளைகள் அதற்குரிய பலனை பெறுவார்கள். மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் அதற்கான ஆசீர்வாதத்தை பெறாமல் போகார். ஆகவே நம்முடைய உள்ளத்தின் ஆசைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவோம். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, குடும்பம் என்கிற குட்டி திருச்சபையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பம் என்கிற குட்டி திருச்சபை உமக்குரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே விரும்புகிறேன். அன்னை மரியாள், சூசையப்பர், இயேசு என்கிற இந்த குடும்பத்திலே இறை சித்தமே மையப்படுத்தப்பட்டது. அன்பே ஆணிவேராக இருந்தது. உறவே பயணமாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பயணம் செய்கிற இந்த வாழ்க்கையின் பயணத்தில் எங்களோடு கூட இருப்பீராக. எங்கள் குடும்பங்களை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், மகள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத் தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உமது மகிமையும் உமது மேன்மையும் விளங்க நாங்கள் வாழ அருள் தருவீராக. எம் குடும்பங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்கிற மனதை தாரும், ஒருவர் ஒருவரை மன்னிக்கிற மனதை தாரும், ஒருவர் ஒருவரை விட்டு கொடுத்து அன்பு செய்கிற நல்ல மனதை தாரும். பல வேளைகளிலே யார் பெரியவர், நானா நீயா என்கிற போட்டியிலே, அந்த ஈகோவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். யாருடைய சம்பாத்தியம் பெரிதாக இருக்கிறது, அதிலேயே நாங்கள் பல நேரங்களிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய நன்மதிப்பீடுகளை இழந்து விடுகிறோம், தோற்று போகிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு தருகிறேன். இதோ பிள்ளைகள் பெற்றோரை மதித்து கீழ்ப்படிந்து வாழ்வார்களாக. தாய் தன்னுடைய குடும்பத்தை ஒருங்கிணைப்பவராக இருப்பாராக. தந்தை தன்னுடைய பிள்ளைகளை பேணுகிறவராக, அன்பு செய்கிறவராக, தியாகம் செய்கிறவராக இருப்பாராக. என் குடும்பங்களிலே அப்படிப்பட்ட ஒரு மேலான நற்பண்புகளை எல்லோருக்கும் தருவீராக. அப்படி வாழ்ந்து நாங்கள் உமக்குரிய குடும்பங்களாய் வாழ அருள் தாரும். அமைதி, சமாதானத்தை குடும்பங்களில் தாரும். பிள்ளைகளுக்கான கல்வி, அறிவு, ஞானத்தை தாரும். இதோ சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஞானத்தை கேட்டார். மற்ற எல்லாம் அவருக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டது. இந்த நாளிலே என் குடும்பம் ஞானமாய் இருப்பதற்கு அருள் தாரும். படிக்கிற பிள்ளைகள் வளர்வார்களாக, ஞானத்தில் நிலைத்திருப்பார்களாக, இளையோருக்கான வேலை வாய்ப்பு கிடைப்பதாக, திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக, குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஆசீர்வாதமான வாழ்க்கை சூழ்நிலைகள் உருவாகுவதாக. இந்த ஆண்டு நிறைவு பெறுகிற இந்த நாட்களில் ஆண்டவரே, புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கப் போகிற இந்த நாட்களில் நீதாமே எங்களுக்கு, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவீராக. புதிய வீடு கட்டவும், புதிய வேலை வாய்ப்பு பெறவும், திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாகவும் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியத்தை பெறுவார்களாக. வெளியூர்களிலே, வெளிநாடுகளில் வேலை செய்வோர், பயணப்படுவோர், வேலைக்காக காத்திருப்போர், இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட செபிக்கிறோம், ஆசீர்வதி. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் மகனே நீ அஞ்சாதே, என் மகளே நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களோடு கூட வாரும், எங்கள் பயணத்தை ஆசீர்வதி.
குடும்பமாய் வாழுகிற எங்களுடைய பயணத்தில் எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ புரிதல் இல்லாமை சூழ்நிலைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ளாக வாஞ்சை இல்லாத ஒரு சூழ்நிலை, பிடிப்பில்லாத நட்பு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றும், உமது அன்பால் நிரப்பும், இணைந்து வாழ நீதாம் எங்களோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதியும். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பொருட்களையே கரங்களில் ஏந்தியே தந்திட வருகின்றோ இறைவாயேற்பாயே. காணிக்கை பொருட்களையே கரங்களில் தந்திட வருகின்றோ இறைவாயேற்பாயே. மண்ணில் மடியும் கோதுமையாய் மனிதன் வாழ உயிர் தந்தாய். மண்ணில் மடியும் கோதுமையாய் மனிதன் வாழ உயிர் தந்தாய். மாண்புடன் வாழ்ந்திடவே மனங்களை தருகின்றோ பரிவுடன் ஏற்றிடுவாய், பலிபொருளாய் மாற்றிடுவாய். பரிவுடன் ஏற்றிடுவாய், பலிபொருளாய் மாற்றிடுவாய். காணிக்கை பொருட்களையே கரங்களில் ஏந்தியே தந்திட வருகின்றோ இறைவாயேற்பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக
உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தேருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமி உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடனும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, இடும்போதெல்லாம் வாழ்வாகவா. வழியெங்குமே ஒளியாகவா, என் வாழ்வை வளமாக்கவா. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம்,
கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலிலேயே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. இல்லா என் வாழ்வில் நிறையாய் வாழ என்னில் வா. நிறைவாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வாம். நிறைவாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவாம். என்னை தேடியே வரும் தெய்வமே, உனில் வாழவே நான் வாழ்கிறேன். என்னை தேடியே வரும் தெய்வமே, உனில் வாழவே நான் வாழ்கிறேன். உம்மை போல என்னை பயிர அருளை தாருமே, அருளை தாருமே, அருளை தாருமே. ஆண்டவரின் உடலிலேயே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவே என்னில் வாழ்ந்திடுவார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று இயேசு மரியா யோசேப்பின் திருக்குடும்ப திருவிழா. ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை புனித கன்னி மரியா கடவுளின் தாய் பெருவிழா. 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித பேசில் புனித கிரகோரி நினைவு நாள். 3ஆம் தேதி சனிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு பெயர் நினைவு நாள். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று மாலை திருப்பலியின் போது திருக்குடும்ப திருவிழா நடைபெற இருக்கிறது. திருமண வாழ்வில் பொன்விழா மற்றும் வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியர்களுக்கு சிறப்பு ஜெபம் செய்யப்பட இருக்கிறது. எனவே அத்தம்பதியினர் திருப்பலியில் முழுமையாக கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மாசில்லா குழந்தைகள் விழாவும் நடைபெறுவதால் திருப்பலி நிறைவில்
குழந்தைகளுக்கு சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டு அர்ச்சிக்கப்படுவார்கள். பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அழைத்து வர கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 31ஆம் தேதி புதன்கிழமை, வருடத்தின் கடைசி நாள் அன்று இரவு 11 மணிக்கு நமது பேராலயத்தில் நன்றி வழிபாடும், அதனைத் தொடர்ந்து நமது மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட்தந்தை மோட்சராஜன் அவர்கள் தலைமையில் புத்தாண்டு திருப்பலியும் நடைபெறும். வருகிற 1/1/2026 வியாழக்கிழமை காலை 7:30 மணி, காலை 9:30 மணி, மாலை 6 மணிக்கும் நமது பேராலயத்தில் புத்தாண்டு திருப்பலிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி 2025ஐ முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தை அன்பிய மாதமாக கொண்டாட நமது மறைமாவட்ட அன்பிய பணிக்குழு அழைக்கிறது. யூபிலியை முன்னிட்டு கட்டுரை போட்டி மறைவட்ட அளவிலும், நடன போட்டி மறை மாவட்ட அளவிலும் நடைபெற இருக்கிறது. வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நமது பங்கிலிருந்து போட்டிக்கான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் காலை 9:30 மணிக்கு விஎம் சத்திரம் கிறிஸ்தரசர் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எனவே ஒசேயா மண்டல அன்பியங்களைச் சேர்ந்த இறை மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராலய கேலண்டர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக உங்கள் இல்லங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். கேலண்டர்கள் கிடைக்கப் பெறாதவர்கள் பங்கு அலுவலகத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் எசேக்கியேல் மண்டலம் புனித வளனார் அன்பிய கூட்டம் வருகிற 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு ஜோதி தெருவில் வசிக்கும் திரு சுபாஷ் சூசைராஜ் அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய ஜெரட் ஆரோன், ஜியானா சூசன் அவர்களின் குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு சீவலப்பேரி ரோட்டில் வாழும் தந்தை பால் ஸ்டீபன், தாய் ஆரோக்கிய சுசீலா இவர்களின் மகள் ஸ்னோலினுக்கும், கேடிசி நகர் பங்கு கேடிசி நகரில் வாழும் தந்தை எடிசன், தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகன் பெர்னாண்டோ வியாகுல இருதய லெனினுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கேவி நகரில் வாழும் தந்தை ரவிச்சந்திரன், தாய் முத்துலட்சுமி இவர்களின் மகன் சாய் ராமிற்கும், நமது பேராலய பங்கு எம்கேவி நகரில் வாழும் தந்தை சூசை அமல்ராஜ், தாய் மரிய கிரேஸ் இவர்களின் மகள் ஃபாத்திமா மேரிக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே சொல்லப்பட்ட அறிவிப்புகள்தான். இன்று மாலை திருக்குடும்ப திருவிழாவிற்கான சிறப்பு திருப்பலியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பொன்விழா வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினர் அவர்களுக்கான சிறப்பு ஜெபம் திருப்பலியின் போது ஏறெடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே பெயர் கொடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் குழந்தைகளுக்கான சிறப்பு ஜெபமும் ஏறெடுக்கப்படுகிறது. மாசில்லா குழந்தைகளுடைய நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே
பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து வர அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு புதன்கிழமை இந்த ஆண்டினுடைய நிறைவு நாள். ஆகவே அன்று இரவு 11 மணிக்கு நன்றி வழிபாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நமது மறைமாவட்ட பரிபாலக பேரர் தந்தை மோட்சராஜன் அவர்களுடைய தலைமையில் புத்தாண்டு திருப்பலி நடைபெறும். இறைமக்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் புத்தாண்டு திருநாளை முன்னிட்டு, புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு, காலை 9:30 மணிக்கு, மாலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் கலந்து கொள்ளவும் இறை ஆசீர் பெறவும் மீண்டுமாய் அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் நம்முடைய பங்கு திருச்சபையை உருவாக்குகிறோம். குடும்பங்கள் இல்லாமல் பங்கு திருச்சபை இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். குடும்பங்கள் தான் அடிப்படையாக ஒரு குட்டி திருச்சபையாக இருந்து செயலாற்றுகிறது. ஆகவே திருக்குடும்பங்களாக உங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய ஆசி பெற்ற குடும்பங்களாக வாழ வளர ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திற்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுக்க இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குடும்ப திருவிழாவின் வாழ்த்தை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்ளும் விதமாக கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய சிறப்பாசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த திருக்குடும்ப பெருவிழா நாளில் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து இந்த திருக்குடும்ப திருநாளில் புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. திருக்குடும்பத்தில் இருக்க வேண்டிய அன்பு, அமைதி, இறை அச்சம் ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்ணியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நேசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய், ஆதி இல்லாதோனை மாதை நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.